மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்பாமல் இன்னைக்கு யாரை பிரியப்படுத்துறீங்க? ஆபீஸ்ல, வேலையில, ஸ்கூல்ல, வீட்ல, எல்லாவற்றிலும் மனுஷனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வோமே ஆனால் தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாது. தேவ ராஜ்யம் பேச்சில இல்ல, அப்படின்னு சொல்ல போனா பிரசங்கத்துல இல்ல. ஆனா தேவ ராஜ்யம் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டுமே ஆனால் அது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த சத்துவத்தை, அந்த வல்லமையில் இருக்கிறது. பட்சபாதம் இல்லாமல், என் பிள்ளை அப்படிங்கிற பட்சபாதம் இல்ல, எல்லாரையும் சமமாய் நடத்தக்கூடியதான ஞானம் தேவன் நமக்கு கொடுப்பார். கடும் சொல்லை விட்டு விடுங்கள். ஒரு சிலர் பாருங்க, கோவப்படும் போது கடுமையான சொல்லுவாங்க. சிலர் சாதுவா கடுமையான சொற்கள் பேசுவாங்க பாருங்க. அவங்க முன்னாடி மாத்திரம் நம்மள என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது. ஏங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனா குத்துறதெல்லாம் ஈட்டியை போல குத்தி விடுவார்கள். இப்படிப்பட்டதான கடும் சொற்களை தேவ பிள்ளைகள் நம்ம விட்டு என்ன செய்யணும், அகற்றணும். சொந்த கணவன் மனைவிக்குள்ள கடும் சொல் இருக்கா? ஏய் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை கூட கடும் சொல்லில் வந்துவிடும். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த சொற்கள் பேசுகிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பிசாசுனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. உலகத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாது. உலகத்தின் வேஷத்திற்கு எதிர்த்து நிற்க முடியாது. அதனாலே நாம் கடும் சொற்களை விட்டுவிட வேண்டும்.